ஆயிரம் பொய் சொல்லியாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஆனா சில உண்மைகள் சொல்லப்பட்டா ஒரு திருமணமே நின்னுடும். சொல்லாம இருந்தா ஒரு வாழ்க்கையே நரகமாகிடும். அந்த ரெண்டு முடிவுக்கு நடுவுல ஒருத்தவங்க சிக்கிக்கிட்டா, அதுவும் அந்த பொண்ணோட தங்கச்சியா இருந்தா, அவ என்ன முடிவெடுப்பா? இந்த ரெண்டு குடும்பங்களுடைய வாழ்க்கையும் தலைகீழா மாறிடுங்கிற பயம் அவளை என்னெல்லாம் பண்ணும்? வாங்க, கதைக்குள்ள போலாம். திருச்சிக்கு அருகே இருந்த ஒரு சின்ன கிராமம். அங்க வாழ்ந்து வந்தவர் தான் ராமசாமி. அரசு பேருந்து ஓட்டுநரா 30 வருடம் உழைச்சிருக்காரு. இப்போ ஓய்வு எடுத்திருக்காரு. அவருடைய மனைவி மீனாட்சி. அந்த தம்பதியுடைய உலகமே அவங்களுடைய 2 மகள்கள் தான். அதுல மூத்த மகள் காவியா. வயது 26. ரொம்ப அமைதியான குணம். ஒரு தனியார் பள்ளியில ஆசிரியரா வேலை பார்க்குறாங்க. குழந்தைகள் அவங்களுக்கு மிகவும் பிடிச்சவங்க. அவங்களுடைய இளைய மகள் நந்தினி. வயது 21. கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கிறாங்க. எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அக்காவ உயிரா நேசிக்கிறவங்க. அவங்களுடைய வீட்ல ஒரு விஷயம் மட்டும் தினமும் எப்போதும் பேசப்படும். இந்த வருஷத்துக்குள்ள காவியாவுக்கு நல்ல இடத்துல திருமணம் பண்ணணும். ஆனா ராமசாமி தனது ஓய்வூதிய பணத்துல சில அப் விஷயங்கள பண்றதுக்காக அவரு சேர்த்து வச்சிருக்காரு. அதுல இந்த திருமணமும் ஒண்ணு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு தரகர் வீட்டுக்கு வராரு. "ராமசாமி சார், இந்த முறை வந்திருக்கும் வரன் ரொம்ப நல்ல குடும்பம். சென்னையில சொந்த வீடு, நல்ல வேலை. எந்த கெட்ட பழக்கமும் இல்ல சார். ஒரே மகன். பெயர் அரவிந்த்." புகைப்படத்தை பார்த்த மீனாட்சி முகத்துல சிரிப்பு வந்துச்சு. காவியா வெட்கப்பட்டு உள்ள போனா. ஆனா நந்தினி மட்டும் அந்த போட்டோவை பார்த்தப்போ ஏதோ மனதுக்குள்ள ஒரு விளங்காத அச்சம் உருவானுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு அவளுக்கே தெரியல. ஒரு வாரம் கழிச்சு பெண் பார்க்கும் நாள் வந்துச்சு. அதிகாலை 4 மணிக்கு மீனாட்சி எழுந்துட்டாங்க. வீட்டுடைய முன் பெரிய கோலம் போட்டாங்க. வாசல்ல மாமர இலை தோரணம். சமையல் அறையில இனிப்புகள் மணம். உறவினர்கள் ஒவ்வொருத்தரா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்னு அனைவரும் மகிழ்ச்சியா பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. நந்தினி மட்டும் அக்காவ அலங்கரிச்சிட்டு இருந்தா. அவ கைய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. "அக்கா, நீ எங்க போனாலும் சந்தோஷமா தாக்கா இருக்கணும்." காவியா சிரிச்சா. "நான் எங்க போனாலும் நீ இல்லாம எப்படி சந்தோஷமா இருப்பேன்?" இருவரும் சிரிச்சாங்க. அந்த சிரிப்புக்கு பின்னால சில மணி நேரங்கள்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத யாருமே அறிஞ்சிருக்க மாட்டாங்க. காலை 10 மணி. வீட்டுடைய முன்னாடி ஒரு கார் வந்து நின்னுச்சு. அதுல அரவிந்தோடைய குடும்பம் இறங்குனாங்க. அனைவரும் மரியாதையா வரவேற்றாங்க. அரவிந்த் மிகவும் பணிவா பேசினான். ராமசாமிக்கும் மீனாட்சிக்கும் இவனை விட நல்ல மாப்பிள்ளை நம்ம மகளுக்கு கிடைக்காதுன்னு மனசுல தோணுச்சு. ஆனால் நந்தினி அவனை ஒரு முறை பார்த்தபோது அவன் பார்வையில் ஏதோ ஒரு செயற்கைத்தனம் இருப்பதா உணர்ந்தா. அத யார்கிட்டயும் சொல்லல. அவளே நான் தேவையில்லாம யோசிக்கிறனோ அப்படின்னு மனச சமாதானப்படுத்திக்கிட்டா. அனைவரும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு உணவினர் சிரித்தபடி சொன்னாரு, "நந்தினி, மாப்பிள்ளைக்கு வீட்டை சுத்தி காட்டுமா?" அவ தயக்கத்தோட சரின்னு சொன்னா. அந்த ஒரு சம்பந்தம் அவளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பமா மாறப்போகுது அப்படிங்கிறத அவ அப்ப மட்டும் இல்ல, எப்பயுமே யோசிச்சிருக்க மாட்டா. வீட்டுடைய முன்புறத்துல உறவினர்கள் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சமையலறையில பெண்கள் திருமணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. காவியா வெக்கத்தோட தலை குனிஞ்சு உட்கார்ந்திருந்தா. அந்த நேரத்துல நந்தினி மெதுவா முன்னாடி நடந்தா. அவ பின்னால அரவிந்த் வந்தான். "இது எங்க தோட்டம். அது அப்பா வளர்க்குற மாமரம்." அப்படின்னு நந்தினி ஒண்ணு ஒண்ணா வீட்டை சுத்தி அரவிந்த் கிட்ட காட்டினா. அரவிந்த் எதுவும் பேசாம சுற்றி பார்த்துட்டு இருந்தான். சில நொடிகள் அமைதியா இருந்துச்சு. பிறகு அவன் திடீர்னு கேட்டான், "உன் அக்கா விட நீதான் ரொம்ப கலகலப்பா இருக்க போல." நந்தினி சிரிக்கல. "எல்லோருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும்" என்று மனசு சொல்லிட்டு முன்னாடி நடந்தா. அந்த பதில் அரவிந்துக்கு பிடிக்கல. வீட்டுடைய பின்புறம் யாரும் இல்லாத இடம். காத்துல மரங்களுடைய சலசலப்பு மட்டும். அரவிந்த்
திடீர்னு நின்னான். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னான். நந்தினி திரும்பி பார்த்தப்போ அவன் முகத்துல இருந்த மரியாதையான சிரிப்பு காணாம போயிடுச்சு. அதுக்கு பதிலா ஒரு விசித்திரமான பார்வை. நந்தினிக்கு உடனே அது அசௌகரியமா இருந்துச்சு. அவ வாங்க, எல்லாரும் காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சா. அரவிந்த் அவகிட்ட நெருங்க முயன்றான். நந்தினி உடனே ஒரு அடி பின்னால் நகர்ந்தா. அந்த நொடியில தொலைவில் இருந்து மீனாட்சியின் குரல் கேட்டது. நந்தினி, எங்க இருக்க? அந்த குரல் கேட்டதும் நந்தினி வேகமா வீட்டுக்குள்ள வந்துட்டா. அரவிந்த் எதுவும் நடக்காதது போல சிரிச்சபடி பின்னாடியே வந்தான். வீட்டுக்குள்ள அனைவரும் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. ராமசாமி கேட்டாரு, வீடு பிடிச்சிருக்கா மாப்பிள? அரவிந்த் உடனே சிரிச்சான். ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. முக்கியமா உங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வார்த்தையை கேட்ட அனைவரும் மகிழ்ச்சியா சிரிச்சாங்க. ஆனா நந்தினி மனதுல ஒரு கேள்வி மட்டும். இவன் உண்மையிலேயே நல்லவனா இல்ல வேஷம் போடுறானா? அன்னைக்கு மாலை அரவிந்துடைய குடும்பம் கிளம்புனாங்க. கிளம்புவதுக்கு முன்னாடி அரவிந்த் ஒரு நொடி நந்தினிய பார்த்தான். அந்த பார்வையில ஒரு மறைமுக எச்சரிக்கை இருப்பது போல அவளுக்கு தோன்றுனுச்சு. நந்தினி உடனே பார்வைய திருப்பிக்கிட்டா. அன்னைக்கு இரவு உணவு சாப்பிட்டு இருக்கும்போது ராமசாமி மகிழ்ச்சியோடு சொன்னாரு, அடுத்த வாரமே நல்ல பதில் வரும்னு தரகர் சொன்னாரு. மீனாட்சி கண்கள்ல சந்தோஷ கண்ணீர். நம்ம பொண்ணு நல்ல இடத்துக்கு போறாங்க. காவியோட முகத்துல வெக்கம். அனைவரும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சாங்க. ஆனா நந்தினியால ஒரு வாய் கூட சாப்பிட முடியல. அவ அமைதியா எழுந்து மாடிக்கு போயிட்டா. வானத்துல நிலா பிரகாசமா இருந்துச்சு. ஆனா அவள் மனம் மட்டும் இருள்ல மூழ்கி இருந்துச்சு. அப்போது அவளது மொபைல்ல ஒரு புதிய மெசேஜ் வந்துச்சு. அனுப்பியவர் அரவிந்த். அந்த செய்தியை பார்த்த நந்தினியுடைய முகம் பயந்து போனான். அவ கைகள் நடுங்க ஆரம்பிச்சது. அந்த ஒரு செய்தி இந்த குடும்பத்துடைய அமைதிய சிதைக்க போதுன்னு அவளுக்கே தெரியாது. மாடியில் இருந்த நந்தினி கைகள் நடுங்கிற அளவுக்கு அந்த மொபைல பொறுமையா எடுத்து அந்த மெசேஜ ஓபன் பண்ணி பார்த்தா. அதுல அரவிந்த், நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணுன்னு நினைக்கிறேன். நடந்தத யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது உனக்கு நல்லது. அந்த ஒரு வரிய நந்தினிக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நந்தினியுடைய இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. இவன் என்ன ஏன் இப்படி மிரட்டுறான் என்று தனக்கு தானே கேட்டுக்கிட்டா. உடனே அந்த எண்ண பிளாக் செஞ்சிட்டா. ஆனா அந்த வார்த்தைகள் மட்டும் அவ மனசை விட்டு கொஞ்சம் கூட மாறல. அடுத்த நாள் அரவிந்துடைய வீட்டில இருந்து ஒரு நல்ல செய்தி வந்துச்சு. பெண் பிடிச்சிருக்கு, திருமணத்தை பத்தி மேல பேசலாம் அப்படின்னு தரகர் மகிழ்ச்சியோட சொன்னாரு. வீடு முழுவதும் சந்தோஷம். உறவினர்கள் வந்து எல்லாரும் வாழ்த்திட்டு போனாங்க. மீனாட்சி கோயிலுக்கு போய் அர்ச்சனை செஞ்சா. ராமசாமி பல வருடங்களா சேமித்து வச்சிருந்த பணத்தை எடுத்து பார்த்தாரு. என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டாரு. அதை பார்த்த நந்தினியுடைய கண்கள் கலங்குனுச்சு. அன்னைக்கு இரவு காவியா தங்கியோடைய அருகில வந்து அமர்ந்தா. என்னடா, 2 நாளா நீ சரியாவே இல்லையே? நந்தினி சிரிக்க முயற்சி பண்ணா. ஒண்ணுமில்லக்கா, கல்லூரி ப்ராஜெக்ட் டென்ஷன். காவியா அவ தலைய வருடி கொடுத்தா. நீ எப்பவும் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டியே? அந்த வார்த்தை நந்தினியுடைய மனச நொறுக்குனுச்சு. உண்மையை சொல்லணும்னா அப்படின்னு லைட்டா தோணுச்சு. ஆனா அப்பாவுடைய சந்தோஷமான முகம், அம்மாவுடைய கனவு அனைத்துமே அவ கண்ணு முன்னாடி வந்துச்சு. அவ அமைதியா அக்காவுடைய தோல்ல சாஞ்சு அழுதா. காவியா கல்யாணம் நெருங்குறதால பிரிவை நினைச்சு அழுறாளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. தங்கைய ஆறுதல் படுத்தினா. சில நாட்கள் அப்படியே போச்சு. திருமண பத்திரிக்கை அச்சடிக்கும் நாள். 2 குடும்பங்களும் ஒன்னா அந்த பத்திரிக்கை அச்சடிக்கிற அச்சகத்துக்கு போனாங்க. அச்சகத்துல அரவிந்த் அனைவர்கிட்டையும் மரியாதையா பேசிட்டு இருந்தான். அவன் நடிப்பை பார்த்து இவன்தான் சரியான மாப்பிள்ளை அப்படின்னு உறவினர்கள் பாராட்டினாங்க. நந்தினி மட்டும் அமைதியா நின்னா. அப்போ அரவிந்த் அவகிட்ட வந்து மெதுவா சொன்னான், நீ அமைதியா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே இரு. அந்த வார்த்தையில மறைஞ்சிருந்த மிரட்டல நந்தினி மட்டும் புரிஞ்சுக்கிட்டா. அவ உடனே அங்கிருந்து விலகிட்டா. அன்னைக்கு இரவு நந்தினி ஒரு முடிவுக்கு வந்தா. இனி நான் பயப்படக்கூடாது. நடந்தத மறந்துட்டு வாழவும் முடியாது. அவன் ஒரு சிறிய டைரி எடுத்தா.
பெண் பார்க்க வந்த நாள் முதல் அரவிந்த் அனுப்பிய ஒவ்வொரு மெசேஜும், ஒவ்வொரு சம்பவமும் தேதியோட எழுத ஆரம்பிச்சா. ஒரு நாள் இந்த உண்மை எனக்கு துணையா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள உறுதி எடுத்துக்கிட்டா. ஆனா அவளுக்கு தெரியல, அடுத்த வாரம் நடக்கப் போகும் ஒரு சம்பவம் அவள உண்மைய வெளியே சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்போகுது அப்படின்னு. நாட்கள் வேகமா கடந்துச்சு. அன்னைக்கு காவியோட நிச்சயத்த நாள். காலை முதலே வீடு முழுவதும் உறவினர்களுடைய பேச்சு சிரிப்பு தான். வாசல்ல நிறுத்தப்பட்டிருந்த கார்கள், சமையலறையில பரபரப்பான சமையல், மேடையில மலர் அலங்காரம். ராமசாமி ஒவ்வொரு விருந்தினரையும் வரவேற்றுட்டு இருந்தாரு. அவருடைய முகத்துல பல வருடங்களா காணாத ஒரு மகிழ்ச்சி. அதை பார்த்த நந்தினியின் மனம் இன்னும் பயங்கரமா அதிர்ச்சியில இருந்துச்சு. இந்த சந்தோஷத்தை நானே கலைக்கப் போகிறேனே அப்படிங்கிற கேள்வி அவளை போட்டு வாட்டுனுச்சு. காவியா பட்டு சடையில தேவதை மாதிரி இருந்தா. நந்தினி அவளுக்கு நெற்றியில பொட்டு வச்சா. காவியா சிரிச்சபடி கேட்டா, எப்படி இருக்கேன் அப்படின்னு. நந்தினி கண்ணீரை மறைச்சிக்கிட்டு, என் அக்கா எப்போதுமே அழகுதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சாங்க. ஆனா நந்தினியின் சிரிப்புல வலி இருந்துச்சு. நிச்சயார்த்த நிகழ்ச்சி ஆரம்பமானது. அரவிந்த் அனைவரிடமும் பாசமாக பேசிட்டு இருந்தான். உறவினர்கள் மாப்பிள்ளை ரொம்ப நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு பாராட்டினாங்க. அதே நேரத்துல நந்தினியுடைய மொபைல் மீண்டும் ஒரு மெசேஜ் வந்துச்சு. புதிய எண்ணிலிருந்து ஒரு குறுஞ்செய்தி. நம்பரை பிளாக் பண்ணிட்டா உண்மை மாறிடாது. நந்தினி பயங்கரமா அதிர்ச்சியானா. அவன் வேறொரு எண்ணில இருந்து மீண்டும் தொடர்பு கொள்றான். அவன் அந்த எண்ணையும் பிளாக் பண்ணணும் அப்படின்னு பிளாக் பண்ணான். சிறிது நேரம் கழிச்சு மோதிரம் மாற்றும் நிகழ்ச்சி ஆரம்பமானது. காவியா தனது கையை நீட்டினா. அரவிந்த் மோதிரத்தை அணிவிக்க முன்னாடி வந்தான். அந்த நொடி அவனுடைய மொபைல் கீழே விழுந்துச்சு. அவன் அதை அவசரமாக எடுக்க முயற்சி பண்ணான். ஆனா அதுக்கு முன்னாடி காவியாவின் பார்வை மொபைல் திரையில விழுந்துச்சு. அந்த மொபைல் டிஸ்பிளேல நந்தினியின் பெயர் பல முறை தெரிஞ்சது. காவியா ஒரு நிமிடம் திகைச்சு போனா. என் தங்கச்சியுடைய நம்பர் இவனிடம் எப்படி அப்படின்னு சந்தேகம் முதன்முறையா அவள் மனசுல தோன்றுனுச்சு. அரவிந்த் உடனே மொபைலை எடுத்துக்கிட்டான். எதுவும் நடக்காதது போல சிரிச்சான். நிகழ்ச்சி முடிஞ்சதும் விருந்தினர்கள் அனைவரும் வீட்டுக்கு போனாங்க. காவியா அமைதியா நந்தினிகிட்ட போய் கேட்டா, நந்தினி, அரவிந்துக்கும் உன் நம்பர் எப்படி தெரியும்? அந்த கேள்வியை கேட்டதும் நந்தினி முகம் பயங்கர அதிர்ச்சிக்குள்ளானது. சில நொடிகள் அவளால பதில் சொல்ல முடியல. அது பெண் பார்க்க வந்தப்போ ஏதோ குடும்ப விஷயத்துக்காக வாங்கியிருப்பாரு அப்படின்னு சமாளிச்சா. காவியா பதில் சொல்லல. ஆனா அவள் மனசுல ஒரு சிறிய சந்தேக விதை அப்பவே விழுந்துச்சு. அன்னைக்கு இரவு காவியாவுக்கு தூக்கம் வரல. தன் தங்கை கடந்த சில வாரங்களாவே சரியில்லை. அரவிந்தோடைய விசித்திரமான நடத்த ரெண்டையும் நினைச்சு ரொம்ப பயந்தா. ஏதோ ஒரு உண்மை என் கண்களுக்கு மறைக்கப்படுதோ அப்படின்னு அவளுடைய மனம் சொன்னுச்சு. அந்த நேரத்துல நந்தினி தனது அறையில உட்கார்ந்துருந்தா. அழுதுகிட்டே ஒரு முடிவு எடுத்தா. இன்னும் ஒரு தடவை அவன் என்னை மிரட்டினா உண்மைய மறைக்க மாட்டேன். அவ அந்த முடிவு எடுத்த சில நாட்கள்லயே அவளுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, 2 குடும்பங்களுடைய எதிர்காலமும் மாறப்போகுதுன்னு அவளுக்கு அப்ப புரியல. நிச்சயார்த்தம் முடிந்த 2 வாரம் கழிச்சு திருமணத்துக்கு இன்னும் 20 நாட்கள் தான். வீட்ல புது கட்டில், பீரோ, பாத்திரம்னு ஒண்ணு ஒண்ணா வாங்க ஆரம்பிச்சாங்க. ராமசாமி தனது சேமிப்பு பணத்தை முழுவதுமா செலவு செஞ்சுட்டு இருந்தாரு. அவருடைய நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, ராமசாமி, இவ்வளவு செலவு பண்றியே, கொஞ்சம் குறைச்சு பண்ணலாமே. ராமசாமி சிரிச்சாரு. என் பொண்ணு ஒரே தடவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. அவ சந்தோஷமா இருந்தா போதும். அந்த வார்த்தையை கேட்டு நந்தினி தலையை திருப்பிக்கிட்டு அமைதியா அழத் தொடங்கினா. அந்த நேரத்துல சென்னையில இருந்த அரவிந்த் தினமும் நந்தினிக்கு புதிய புதிய எண்கள்ல இருந்து குறுஞ்செய்தி அனுப்பிக்கிட்டே இருந்தான். நந்தினி அனைத்து எண்களையும் பிளாக் பண்ணா. ஒரு மெசேஜுக்கு பதில் அனுப்பல. அது அரவிந்துக்கு கோபத்தை அதிகமாக்குனுச்சு. ஒரு நாள் காவியா பள்ளிக்கு போயிருந்தா. ராமசாமி மீனாட்சியும் திருமண மண்டபத்துக்கு முன்பணம் கொடுக்க வெளியே போயிட்டாங்க. வீட்டுல நந்தினி மட்டும் அவளுடைய பரீட்சைக்காக படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ வாசல்ல காலிங் பெல் அடிச்சது. கதவு திறந்தா. வாசல்ல நின்னது அரவிந்த். நந்தினியுடைய முகம் அப்படியே அதிர்ச்சியில உள்ளானுச்சு. நீங்களா அப்படிங்கும்போது அவன் சிரிச்சான். உன் அக்காவை பார்க்க தான் வந்தேன், ஆனா நீ மட்டும் இருக்கியே. நந்தினி உடனே கதவு மூட முயற்சி பண்ணா. அரவிந்த் அமைதியா சொன்னா, ஒரு 2 நிமிஷம் பேசணும், இல்லனா எல்லாருக்கும் பிரச்சனை வரும். நந்தினி உறுதியா பதிலளிச்சா, எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் இல்ல, தயவு செஞ்சு கிளம்புங்க. அந்த நேரம் அரவிந்துடைய முகத்துல இருந்த போலி சிரிப்பு மறைஞ்சது. நீ என்னை எதுக்க ஆரம்பிச்சிட்டியா
நந்தினி ஒரு வார்த்தை கூட பேசல. அவ கதவு மூட முயற்சி பண்ணா. அப்போ வீட்டுக்கு வெளியே ஒரு ஸ்கூட்டியின் சத்தம். இருவரும் திரும்பி பார்த்தாங்க. வாசலுக்கு வந்தது காவியா. பள்ளியில ஒரு முக்கிய பேப்பர மறந்துட்டு போயிட்டா. அத எடுக்கறதுக்கு வீட்டுக்கு திரும்ப வந்தா. வாசல்ல தன் வருங்கால கணவன், தன் தங்கை இருவரும் மட்டும் நிக்கிறத பார்த்ததும் காவியோட மனசுல இருந்த சிறிய சந்தேகம் இப்போ பெரிய கேள்வியா மாறுனுச்சு. அவ அமைதியா கேட்டா, "அரவிந்த், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" ஒரு நொடி அரவிந்தால பதில் சொல்ல முடியல. அந்த அமைதியே காவியாவுடைய மனசுல இருந்த சந்தேகத்த இன்னும் ஆழமாக்குனுச்சு. வாசல்ல காவியா நின்னுட்டு இருந்தா. ஒருபுறம் அரவிந்த், மறுபுறம் நந்தினி. சில நொடிகள் யாரும் பேசல. காற்றோட சத்தம் மட்டும் லைட்டா அடிச்சிட்டு இருந்துச்சு. அமைதிய உடைச்சது காவியா தான். "அரவிந்த், நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லல." அரவிந்த் உடனே தன்னை சமாளிச்சுக்கிட்டான். "அது இந்த பக்கம் ஒரு வேலை இருந்துச்சு. அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன்." காவியா அமைதியா கேட்டா. "அப்படியா? அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலையே?" அந்த கேள்விக்கு அரவிந்த் கிட்ட பதில் இல்ல. அவன் சிரிச்சுக்கிட்டே, "சரி, நான் கிளம்புறேன்" அப்படின்னு கார்ல ஏறி அங்கிருந்து போயிட்டான். கார் கண்ணுக்கு தெரியாம அவ்வளோ ஸ்பீடா மறைஞ்சு போனது. காவ்யா மெதுவா வீட்டுக்குள்ள வந்தா. கதவு மூடினா. நந்தினி தலைய குனிஞ்சு நின்னா. காவ்யா அங்க வந்து அவளுடைய தோள்ல கை வைத்து, "நந்தினி, என் முகத்த பார்த்து ஒரு தடவ பேசு." நந்தினி மெதுவா நிமிர்ந்து பார்த்தா. அவளது கண்கள் சிவந்து இருந்துச்சு. பல நாட்களா அழுததுக்கான சாட்சி அது. காவ்யாவுடைய இதயம் அப்படியே உடைஞ்சு போச்சு. "நீ எதையோ என்கிட்ட மறைக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுபோக அரவிந்த் உன்னை தேடி ஏன் இங்க வரான்? ஏன் உன்னை மட்டும் அடிக்கடி கான்டாக்ட் பண்றான்?" ஒவ்வொரு கேள்வியும் நந்தினியோட இதயத்துல அம்பு போல பாஞ்சுது. அவளால பதில் சொல்ல முடியல. அழுக மட்டும் வந்துச்சு. காவியா அவள அணைச்சுக்கிட்டா. "நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்புவேன். உண்மைய மட்டும் சொல்லு." அந்த ஒரு வார்த்தை, "நான் உன்னை நம்புவேன்." நந்தினி மனசுல இருந்த பல மாத பயம் உடைஞ்சு போனது. அவ கதறி அழ ஆரம்பிச்சா. "அக்கா, என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு காவியாவுடைய கால்ல விழுந்தா. காவியா பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சா. "ஏன் மன்னிப்பு கேட்கற? என்ன ஆச்சு?" நந்தினி அழுதபடியே, பெண் பார்க்க வந்த நாள்ல இருந்து அரவிந்த் செஞ்ச ஒவ்வொரு தவறான நடத்தையையும், அவன் அனுப்பிய ஒவ்வொரு மிரட்டல் செய்தியையும், அவ எப்படி பயந்து மௌனமா இருந்தாலோ எல்லாத்தையுமே சொன்னா. ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்கும்போது காவியாவுடைய கண்கள்ல கண்ணீர் இல்ல. சில நிமிடங்கள் 2 சகோதரிகளும் அழுதுகிட்டே இருந்தாங்க. பிறகு காவியா மெதுவா நந்தினியுடைய முகத்த தொடச்சிட்டு, "நீ ஏன் இவ்வளவு நாளா தனியா இந்த வேதனைய சுமந்த?" நந்தினி கண்ணீரோட சொன்னா. "உன் கல்யாணம் நின்னுடுமோன்னு பயந்தேன். அப்பா உடைஞ்சு போயிடுவாரோன்னு நினைச்சேன். நம்ம குடும்பத்துக்காக தானே நான் அமைதியா இருந்தேன்." அந்த வார்த்தை கேட்ட காவியா தங்கச்சி இறுக்கமா அணைச்சுக்கிட்டா. "நந்தினி, ஒரு கல்யாணத்த விட என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். உன்னை காயப்படுத்த முயற்சி பண்ணவன் நான் ஒரு நாளும் அவன் கூட வாழ மாட்டேன்." அன்னைக்கு அந்த வீட்ல 2 சகோதரிகளும் ஒரு முடிவெடுத்தாங்க. இனி உண்மைய மறைக்கக்கூடாது. ஆனா அந்த உண்மைய முதல்ல அப்பாட்ட சொல்வதா? இல்ல முதல்ல அரவிந்தோடைய குடும்பத்திட்ட சொல்வதா? அப்படின்னு குழப்பத்துல இருந்தாங்க. அந்த நேரத்துல வெளிய ஒரு கார் வந்து நின்னுச்சு. வாசல்ல இறங்கியவங்க அரவிந்தோடைய அப்பாவும், அம்மாவும். அவங்க கையில திருமண பத்திரிக்கை முதல் பத்திரிக்கை இருந்துச்சு. அவங்களுக்கு தெரியல, அந்த வீட்ல அவங்களுடைய மகனுடைய உண்மை ஏற்கனவே வெளிச்சத்துக்கு வந்துருச்சுன்னு. வாசல்ல அரவிந்தோடைய அப்பா சண்முகமும், அம்மா லலிதாவும் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கைகள்ல புதிதா அச்சடிக்கப்பட்ட திருமணிக்க பத்திரிக்கை. அவங்க சிரிச்சபடி வீட்டுக்குள்ள வந்தாங்க. "சம்மந்தி, முதல் பத்திரிக்கை உங்க கையில தான் கொடுக்கணும்னு வந்தோம்." அந்த நேரத்துல வெளியில ராமசாமி பைக் வந்து நின்னுச்சு. அவரும் மீனாட்சியும் உள்ள வந்தாங்க. வீட்ல இருந்த அமைதிய பார்த்ததும் மீனாட்சி மெதுவா கேட்டா, "என்னங்க? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க?" காவியா நந்தினி கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. அவ கண்கள் அழுததால சிவந்து போயிருந்துச்சு. ராமசாமி சிரிச்சபடி சொன்னாரு, "என்னம்மா, பத்திரிக்கை வந்துருச்சாம்? வாங்க, எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படலாம்." ஆனா காவியா மெதுவா எழுந்து, "அப்பா, இந்த கல்யாணம் நடக்காது." அந்த ஒரு வார்த்தை அந்த வீட்டையே அமைதியாக்குனுச்சு. ராமசாமி அதிர்ச்சி அடைஞ்சாரு. "என்ன சொல்றம்மா?" மீனாட்சி கையில இருந்த காஃபி டம்ளர் கீழே விழுந்துச்சு. சண்முகம் கோபத்தோட எழுந்தாரு. "இதெல்லாம் என்ன விளையாட்டு? நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு இப்படி பேசுறீங்களே?" காவியா அமைதியா சொன்னா. "உங்க மகன பற்றி எங்களுக்கு தெரிய வேண்டிய உண்மை இப்பதான் தெரிஞ்சிருக்கு." அந்த வார்த்தைய கேட்டதும் லலிதா குழப்பம் அடைஞ்சா. "என்ன உண்மை?" காவியா பேசத் தொடங்குனா. நந்தினி அவ அருகில அழுதபடி நின்னா. பெண் பார்க்க வந்த நாள்ல இருந்து அரவிந்த் அனுப்பிய மிரட்டல் செய்திகள் வரை எல்லாத்தையுமே அமைதியா சொன்னாங்க. வீட்ல இருந்த அனைவரும் ஒரு வார்த்தை கூட பேசல. ராமசாமி மட்டும் தன் மகள பார்த்துக்கிட்டு நின்னாரு. அவருடைய மனசுல ஒரே ஒரு காட்சி
வேகமா போணுச்சு. சின்ன வயசுல நந்தினி முதல் முறையா நடக்க கற்ற நாள். பள்ளிக்கு சென்ற முதல் நாள். காய்ச்சலால அவதிப்பட்ட இரவுகள். அவள தூக்கிக்கிட்டு மருத்துவமனைக்கு ஓடிய தருணங்கள் எல்லாம் கண் முன்னே வந்துச்சு. இன்று அதே மகள் இத்தனை பெரிய மனவேதனைய தனியா சுமந்துகிட்டு இருந்திருக்காளே! அவளுடைய கண்கள்ல இருந்தது கண்ணீர் தானா வழிஞ்சது. ராமசாமி மெதுவா நந்தினிகிட்ட வந்தாரு. நந்தினி தலை குனிஞ்சு, "அப்பா என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு அழுதா. ராமசாமி உடனே அவள தடுத்தாரு. தன் இரு கைகளால மகளுடைய முகத்த தாங்கி பிடிச்சாரு. கண்கள்ல இருந்த கண்ணீர தொடச்சாரு. "மன்னிப்பு கேட்க வேண்டியது நீ இல்லம்மா, நான் தான்." அந்த வார்த்தைய கேட்டதும் நந்தினி கதறி அப்பாவ கட்டி பிடிச்சா. அழுதா. மீனாட்சி அழுதபடி வந்து 2 மகள்களையும் அணைச்சுக்கிட்டாங்க. அந்த வீட்ல கண்ணீர் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்துச்சு. சில நிமிடங்கள் கழிச்சு ராமசாமி கண்ணீர தொடச்சாரு. பிறகு அரவிந்துடைய பெற்றோர்ட்ட திரும்பி அமைதியான ஆனா உறுதியான குரல்ல சொன்னாரு. "என் மகள் சொன்னத நான் முழுசா நம்புறேன். இந்த கல்யாணம் இதோட முடிஞ்சது. என் மகள்களுடைய நிம்மதிய விட பெரிய மானமும் இல்ல, பெரிய உறவும் இல்ல." அந்த வார்த்தைகளுக்கு பிறகு சண்முகம் அதிர்ச்சி அடைஞ்சாரு. ஆனா அவர் இன்னும் ஒரு விஷயத்த சொன்னாரு. "எங்க பையன் வந்த பிறகு தான் உண்மை என்னான்னு தெரியும்." அந்த நேரத்துல வாசலுக்கு வெளிய ஒரு கார் வந்து நின்னுச்சு. அதிலிருந்து இறங்கியவன் அரவிந்த். அவனுக்கு தெரியாது, அவன் இதுவரை மறைச்சு வச்சிருந்த வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ரகசியம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு. வாசல்ல நின்னிருந்த கார் கதவு மெதுவா திறந்தது. அதிலிருந்து அரவிந்த் இறங்குனான். வழக்கம் போல முகத்துல போலியான சிரிப்பு. ஆனா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச சில நிமிடங்கள்ல அனைவரும் முகத்திலையும் கோபத்தை பார்த்து அவன் பயந்தான். ராமசாமி கைகளை கட்டிக்கிட்டு அமைதியா நின்னுட்டு இருந்தாரு. காவியா நந்தினி கைய இறுக்கமா பிடிச்சிருந்தா. அரவிந்த் குழப்பத்தோட கேட்டான், "என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு. அப்போ யாருக்கும் ஒண்ணுமே புரியாத மாதிரி நின்னாங்க. "என்ன நடக்குதுன்னு போது சொல்லுங்க." அரவிந்த் எதுவும் புரியாத போல நடிச்சான். உடனே, "எதுவும் புரியலையாப்பா?" அப்போ ராமசாமி கோவமா முன்ன வந்து, "என் சின்ன மகள நீ தொடர்ந்து தொந்தரவு பண்ணியிருக்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா?" அப்படின்னு அரவிந்த் கேட்டாரு. அரவிந்த் முகம் ஒரு நொடி அப்படியே மாறுனுச்சு. உடனே சமாளிச்சுக்கிட்டு, யாரோ தப்பா புரிஞ்சுக்கலையா மாமா?" அப்படின்னு கேட்க, காவியா தன்னுடைய மொபைல எடுத்தா. "நந்தினி அந்த மெசேஜ்கள காட்டு." நந்தினி நடுங்கும் கைகளால அவன் அனுப்பியிருந்த அனைத்து குறுஞ்செய்திகளையும் காட்டினான். ஒவ்வொரு மெசேஜையும் சண்முகமும் லலிதாவும் படிச்சாங்க. அவனுடைய முகம் மாறுனுச்சு. அரவிந்த் உடனே சொன்னான், "அது நான் அனுப்பல. யாரோ என் பேர்ல" அப்படின்னு தப்பிக்க முயற்சி பண்ணான். அப்போ நந்தினி மெதுவா சொன்னா, "நான் யாரையும் உடனே நம்ப வைக்கணும்னு இத சேமிக்கல. ஒரு நாள் உண்மை பேச வேண்டிய நிலை வந்தா எனக்கு நானே தைரியம் தரணும் தான் எல்லாத்தையும் வச்சிருக்கேன்." அவ அந்த நாட்கள்ல எழுதியிருந்த டைரியும் எடுத்து காட்டினா. அதுல தேதியோட ஒவ்வொரு சம்பவமும் அவ அனுபவித்த மனவேதனையும் எழுதப்பட்டிருந்துச்சு. அத படிச்ச மீனாட்சி கதறி அழுதா. அந்த நேரத்துல சண்முகம் மெதுவா தன் மகன நோக்கி பார்த்தாரு. அரவிந்த் ஒரே ஒரு கேள்வி, "இந்த பொண்ணு சொல்றது பொய்யா?" அறையில அப்படியே அமைதியா இருந்துச்சு. அரவிந்த் பதில் சொல்லல. "மீண்டும் உண்மையை சொல்லு" அப்படின்னு சண்முகம் குரலை உயர்த்தினாரு. சில நொடிகள் கழிச்சு அரவிந்த் தலையை குனிஞ்சான். அந்த மௌனமே அவன் செஞ்ச தவற ஒப்புக்கொண்டது. அது போக லலிதா அழுதபடி நந்தினி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா. "எங்க மகன் செஞ்சது தவறுதாம்மா, எங்களை மன்னிச்சிரு." நந்தினி உடனே அவங்கள எழுப்புனா. "அம்மா, நீங்க எந்த தவறும் இப்ப செய்யல." ராமசாமி உறுதியான குரல்ல சொன்னான். "இத இத்தோட முடிச்சிடாது. என் மகள்களுக்கு இனிமே பயமில்லா வாழணும். அதுதான் எனக்கு முக்கியம்." அந்த வார்த்தைக்கு பிறகு காவியா தன் விரல்ல இருந்த நிச்சயத்த முகத்தை கழற்றி அரவிந்துடைய கையில வச்சா. நம்பிக்கை இல்லாத உறவு உறவே இல்ல. அரவிந்தால தலை நிமிர்ந்து பார்க்க முடியல. அவன் அமைதியா வீட்டை விட்டு வெளியே போனான். அந்த நாளோடு ஒரு திருமணம் நின்னுச்சு. ஆனா ஒரு குடும்பம் தங்கள் மகள்களுக்கு உறுதியா நின்னுச்சு. 6 மாதங்கள் கடந்தது. ஒரு காலத்துல சிரிப்பு நிறைந்த அந்த வீடு சில மாதங்கள் அமைதியாவே இருந்துச்சு. ஆனா அந்த அமைதி இப்போ காயத்தை ஆற்றக்கூடிய அமைதியா மாறி இருந்துச்சு. ராமசாமி முன்பை விட மகளோட அதிக நேரம் செலவிட ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு காலையிலயும் நந்தினி ஒரு கேள்வி மட்டும் கேட்பா. "சந்தோஷமா இருக்கியாமா?" நந்தினி சிரிச்சபடி, "இருக்கேன்ப்பா" அப்படின்னு சொல்லுவா. அந்த ஒரு சிரிப்புக்காக தான் ராமசாமி தினமும் இறைவனுக்கு நன்றி சொன்னாரு. காவியா மீண்டும் பள்ளிக்கு செல்ல ஆரம்பிச்சா. முதல்ல ஊர் மக்கள் பலவிதமா பேசினாங்க. நிச்சயதார்த்தம் நின்னுச்சாம். ஏதோ பெரிய பிரச்சனை போல. ஆனா காவியா யாருக்கும் பதில் சொல்லல. ஏன்னா உண்மை தெரிந்தவங்க தலையை நிமிர்ந்து வாழ முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா.
ஒரு நாள் பள்ளியில புதிய ஆசிரியர் வந்தாரு. கார்த்திக் அமைதியான குணம், மனிதர்களை மதிக்க தெரிந்தவரு. காவ்யாவுடைய வேலை செஞ்ச சில மாதங்கள்லயே அவளுடைய நேர்மை, குடும்பத்தின் மீது வச்சிருந்த பாசத்தை மிகவும் மதிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் ராமசாமி வீட்டுக்கு வந்தாரு. உங்க மகளை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு ராமசாமி உடனே சொன்னாரு. எங்க குடும்பத்துல நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுமா? கார்த்திக் அமைதியா சிரிச்சாரு. தெரியும் சார். ஒரு பெண் தவறு செய்ததால கல்யாணம் நின்னது இல்ல. தவறு செஞ்சவன ஏற்க மறுத்ததால தான் அந்த கல்யாணம் நின்னு போச்சு. அதனால தான் நான் இன்னும் அதிக மரியாதை வைக்கிறேன். அந்த வார்த்தை கேட்டதும் ராமசாமி கண்கள் மீண்டும் கலங்குனுச்சு. சில மாதங்கள் கழித்து காவியான் திருமணம் மிக எளிமையா நடந்துச்சு. ஆனா மிகவும் சந்தோஷமா நடந்துச்சு. மணமேடையில காவியா நந்தினி கையை பிடிச்சா. அன்னைக்கு நீ உண்மையை சொல்லாம இருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கையே இருளாகி இருக்கும். நந்தினி அழுதபடியே அக்காவை அணைச்சுக்கிட்டா. திருமணம் முடிஞ்சு அனைவரும் கிளம்பி போனாங்க. ராமசாமி தான் 2 மகள்களையும் அருகில் அழைச்சாரு. நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். குடும்பமானம் மகள்களுடைய கண்ணீரை மறைப்பதில்ல, அவங்க கண்ணீரை துடைப்பதில் தான் இருக்கு. மீனாட்சி கண்ணீரோட தலையசைச்சா. அந்த நிமிஷத்துல அந்த குடும்பம் ஒரு பெரிய சுமையிலிருந்து முழுமையா விடுபட்டுச்சு. சோ இந்த கதையில நாம புரிஞ்சுக்கிட்டது, ஒரு பெண்ணுடைய மௌனம் அவளுடைய சம்மதம் அல்ல. அது பல நேரங்கள்ல பயம், குடும்பத்து மீது இருக்கக்கூடிய பாசம் அல்ல, தனிமைய சுமையா இருக்கலாம். ஒரு குடும்பத்துடைய உண்மையான மரியாதை தவற மறைப்பதில் இல்ல, தவற எதிர்த்து பாதிக்கப்படுறவருடைய கைய பிடிச்சு நிக்கிறது தான் இருக்கு. உண்மை சில நேரங்கள்ல கண்ணீரை தரலாம். ஆனா அந்த கண்ணீருக்கு பிறகுதான் நிம்மதியான வாழ்க்கையும் பிறக்க போகுது. இதுதான் அந்த குடும்பம் உலகத்துக்கு சொல்லிய மிகப்பெரிய ஒரு நல்ல பாடம்.